Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranata Kleshanasaya Govindaya Namo Namaha Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopakumaraya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Shamanaha Tannamami Harim Param Kalage Sundarakaram Sadaika Priyadarshanam Ajnana Nasagam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha Sri Haraye Namaha Sri Haraye Namaha Sri Haraye Namaha Gopika Jivana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai. சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் பிரவேசம் பண்ணியிருக்கோம். 5வது ஸ்கந்தம் பூர்த்தி பண்ணுறப்ப நரகத்தை பற்றி விவரித்தார் ஸ்ரீசுகர். அதை கேட்டு படிக்கிறதுக்கு பயம் வந்ததுனால கேட்குறான், இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் மனுஷ சுபாவங்கிறது பாவம் பண்ணுறது, புண்ணியம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க மாட்டா, பாவம் பண்ணுவான். ரெண்டும் கலந்தாங்கட்டியாக பண்ணுறதுனால தான் பூமியில் இருந்துட்டுருக்கான். பாவம் புண்ணியம் நிறைய கலந்தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாவம் பண்ண தப்பிக்கவே முடியாதா அப்படிங்கிறப்ப 6வது ஸ்கந்தர் முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். பாவம் பண்ணினாக்க அதுக்கு பிராயச்சித்தம் இருக்குப்பா. எந்த அளவுக்கு நீ பாவம் பண்ணியிருக்கோ அதுக்கான பிராயச்சித்தம்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிராயச்சித்தத்தை அவனோட ஜீவித காலத்திலேயே அவன் பண்ணிட்டான்னு சொன்னாக்க அந்த பாபத்திலேருந்து அவன் தப்பிக்கலாம். அதாவது ஒரு வைத்தியன்ட்ட போகிறப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு வியாதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை கொடுக்குறாரு. சின்ன வியாதியாக இருந்தால் சின்ன மாத்திரை கொடுக்குறார், பெரிய வியாதியாக இருந்தால் நிறையா மாத்திரை லிஸ்ட்டே கொடுக்குறாரு. அந்த வியாதியோட இதை பொறுத்து இருக்குது, வீரியத்தை பொறுத்து இருக்குது கொடுக்கக்கூடிய மருந்தானது. அது மாதிரி நீ பண்ணுற பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பரிகாரம் இருக்குப்பா. சின்ன பாவமாக இருந்தால் சின்ன பரிகாரம், பெரிய பாவம் பெரிய பரிகாரம் இருக்குது அப்படின்ட்டு எடுத்தோன்னே பகவானாமா இருக்குன்னு சொல்லலை ஸ்ரீசுகர். ஏன்னா அது பெரிய ரத்னமாச்சே, டக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால் பிராயத்தம் பண்ணிக்கிட்டுன்றார். உடனே அவன் சொல்கிறான், பரீட்சித்து சொல்கிறான், சுவாமி இந்த மனுஷனோட சுபாவம் பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறது, என்ன தான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணாலும் திருப்பி அந்த பாவம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்போ ஒரு யானை இருக்குது, மண்ணியே குஞ்சரா சௌச்சபத்து. யானை எப்படி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்குதோ, நல்லா குளிப்பாட்டி விட்டால் கூட யானை என்ன பண்ணும், அந்த யானைப்பாகனை கையை திருப்பி தண்ணியில் போய் கலையை அலம்பிட்டு வரத்துக்குள்ளே இது என்ன பண்ணும், கரையில் அவர் நின்றுட்டு அங்கே இருக்கிற மண்ணை புழுதி எடுத்து தள்ள போட்டுக்கும். அப்போ இத்தனை குளிப்பாட்டு தான் வேஸ்ட்டாக போயிடுத்தேன். அது மாதிரி தான் இருக்குது மனுஷன் பண்ணுற பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீசுகர் சொல்கிறார், அப்பா சில தீர புருஷர்களை என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், தபஸ் பண்ணி மனசை அடக்கி பிரம்மச்சரியத்திலேருந்து காமவசப்படாமல் புலன்களை அடக்கி ஆகாரத்தை அடக்கி நியமனத்தில் கொண்டு சுவாசத்தை சீராக்கி தானங்கள் பண்ணி நேர்மையாக வாழ்ந்துட்டு வாய்மையே சொல்லிட்டு உண்மையே சொல்லிட்டு இது மாதிரி இருக்கிற தீர புருஷாலாம் நரகத்துக்கே போகிறது கிடையாது, தீர புருஷாலாக இருக்கிறதுனால. ஆனால் சில பேருக்கு இந்த தீரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. அப்போ என்ன பண்ணனாக்கா, நாராயண நாமா இருக்குது, அதை வச்சு பிழைச்சின்றா, பகவான் நாமா சொல்லி பிழைக்கிறா. யார் ஒருவன் ஒரு தடவையாவது கிருஷ்ண பாதார விந்தத்தோட நினச்சிட்டானோ, கிருஷ்ண பாதார விந்தமாகிய தாமரை போன்ற திருவடிகள் யார் தியானம் பண்ணிட்டாலோ, அல்லது கிருஷ்ணனோட கதையில் ஒரு தடவையாச்சும் தன்னை மறந்து கேட்குறானோ, கிருஷ்ணனோட கதையை ஒரு தடவையாவது படிக்கிறானோ, அவனை கிருஷ்ண பரமாத்மா தானே காப்பாற்றிடுறார். அவன் பரிகாரமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அவன் விஷயத்தில் பகவான் தானே கீழே இறங்கி பாவத்தை பொசுக்கிடுறார், தந்தை அழைச்சிட்டு போயிடுறார். அவர்களுக்கு கிருஷ்ண பக்தாளுக்கு சொப்பனத்தில் கூட யமுனோட தரிசனம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு புராணத்தில் ஒரு கதை இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதை தான் ஒரு ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடினார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினும் எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல்விசம்பு அருளும் அருளோடு பெருள் நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும்
நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், நாராயணாங்கிற நாமம் என்ன பண்ணுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு இந்த பாட்டில் ஆழ்வார். குலம் தரும், நல்ல ஒரு குலத்தை கொடுக்கும். ஏதோ கேக்க பக்கேன ஒரு குலம் இல்லாமல் நல்ல ஒரு குலத்தை, உத்தமமான குலத்தில் ஒரு ஜென்மாவை கொடுக்கும். செல்வம் தந்திடும், கஷ்டமே பட மாட்டான். அடியார் என்னென்ன அவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருதோ எல்லாத்தையும் நீக்கிடுவான். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்த கொடுப்பான், ஸ்தானத்தை கொடுப்பான், நிலத்தை கொடுப்பான். அப்புறம் என்னன்னு கேட்டாக்க அவனுக்கு இங்கே சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகு நல்ல ஒரு மோட்சத்தையும் கொடுத்துருவான். எல்லாத்தையும் கொடுத்துருவான். எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தைய செய்ய பார்த்து 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 கவனிச்சிக்கிறாளோ அதை மாதிரி இந்த பகவான் நாமா உன்னை பார்த்துக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்கிறார். அகஸ்தியர் சொல்கிறார், படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்மவஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியேன்றார். படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்மவஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே, ஒரு கணத்தில் எனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே, ஒரு கணத்தில் எனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வாட்டி நாராயணான்னு சொல்லிட்டா எப்படி பகவான் காப்பாற்றுறார். அதனால் இந்த 6வது ஸ்கந்தத்துக்கே என்ன பெருமைன்னு கேட்டால், ஒரு டாலர் போட்டுருக்கோன்னு சொன்னாக்க அந்த டாலருக்கு ஒரு குஞ்சம் வச்சுருந்தாக்க சென்டராக ஒரு குஞ்சம் போட்டிருந்தோன்னுக்க அந்த செயினுக்கு அந்த டாலருக்கு ஒரு மணி கொத்துட்டோன்னு சொன்னாக்கா பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் 12 ஸ்கந்தம், அந்த 12 ஸ்கந்தத்தில் கரெக்டாக மத்தியில் வரக்கூடிய இந்த 6வது ஸ்கந்தத்தில் இந்த நாம சங்கீர்த்தனத்தில் பெருமையை பற்றி ரொம்ப அழகாக ஸ்ரீசுகர் சொல்கிறார். ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அதனால் நாம சங்கீர்த்தனம் தான் கரையேற்றும். ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிற, ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாதுன்னு அங்கே ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில். யார் இந்த லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்லாம் பண்ணி தன்குள்ளே அடக்கி எல்லாத்தையும் காப்பாற்றுறானோ அப்படிப்பட்ட பகவான் சத்தியம் பரம் தீமகி, அப்படி சத்தியமான வஸ்துவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கிறப்ப நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், யார் ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாபத்தை நாம சங்கீர்த்தனம் பொசிக்கணும்னு அப்படின்னு சொல்கிறார். மத்தியில் பார்த்தா இந்த அஜாமில சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சரித்திரம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டி, ஒரு லா சொல்கிறோம் இல்லையா, வழக்குகள் நடக்குது இல்லையா, லோக்கல் கோர்ட் நடக்குது, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வருது, கடைசியில் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனல் வெர்டிக்ட் இல்லையா. அதுக்கப்புறம் அப்பீல் கிடையாது. வேணால் பிரசிடெண்ட்டுக்கு வேணால் எழுதி போடலாம், அவ்வளோதான். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தான் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிற ஃபைனல் ஒரு இதாக இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்லாம் வாங்கலாம், எழுதி போட்டு வாங்கிக்கலாம், அடுத்த விஷயம். இப்போது இந்த லோகத்தில் மனிதர்கள் பண்ணக்கூடிய பாபங்களுக்கெல்லாம் யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னு கேட்டாக்க யமதர்மராஜா. அந்த யமதர்மராஜா பண்ணுற அவனுக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்க மாட்டானான். நீ அவன்கிட்ட சொல்லலாம், பகவான் இப்போ ஒரு ஓனர் இருக்கார், வாடகைக்கு ஒருத்தன் குடியிருக்கான். அந்த ஓனருக்கு பயந்துட்டு அந்த வாடகையில் இருக்கிறவன் பார்த்து அங்கே இருந்துட்டுருப்பான் இல்லையா. சின்ன சின்ன தப்புலாம் மிஸ்டேக்லாம் இருந்ததுனாக்க சின்ன ரிப்பேர் தானே பண்ணிப்பான், ஓனர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் ஓனர்கிட்ட திருப்பி அந்த வீட்டை திருப்பி ஒப்படைக்கணும். ஏன்னா அது வாடகைக்கு தான் இருக்கான், டெம்பரரியாக தான் இருக்கான், பர்மனெண்ட்டு கிடையாது. எப்படி அந்த எண்ணத்தோடையே அந்த டெனண்ட் ஆனவன் அந்த வீட்டில் வாடகைக்கு இருப்பானோ அது மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்த வாடகை வீடு. இதுக்கோட ஓனர் யாருன்னு கேட்டால் நம்மளை பெற்ற அப்பா அம்மா கிடையாது, பகவான். பகவான் தான் போனால் ஒழிஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கான். இந்த மனுஷ ஜென்மாங்கிற ஜென்மாவை இந்த வீட்டை கொடுத்துருக்கான். நம்ம கிளம்பி வந்த வீடு எதுன்னு கேட்டால் அந்த வைகுண்டம், மோட்சம், அங்கேருந்து வந்திருக்கோம். அந்த பகவான்கிட்டேருந்து இங்கே வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப
இந்த வீட்டுக்கு வந்து நீ அப்பப்போ ரிப்பேர் வந்தால் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிறோம். கண்ணு இப்போ எடுத்தால் கண் டாக்டரை பார்த்து கண்ணை சரி பண்ணிக்கிறோம், லைட் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஹார்ட்டு ப்ராப்ளமாக ஸ்டென்ட்டு போட்டுக்கிறோம், ஏதோ ஆஞ்சி ஏதோ பண்ணி நம்ம ஹார்ட்டு ஓட வைக்கிறோம். லிவர் இப்போ எடுத்தால் லிவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், கிட்னி இப்போ எடுத்தால் கிட்னி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். எல்லாம் இந்த ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாம் பண்ணி பல்லு விழுந்துருத்தா பல்லு வச்சுக்கிறோம், முடி கொட்டி எடுத்தா விக்கு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நரைச்சி இப்போ எடுத்தால் டை அடிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். தோல் சுருங்கி எடுத்துனா என்ன பண்ண முடியும்? என்ன தான் டை அடித்தாலும் என்ன தான் விக்கு வச்சுட்டாலும் பல்ல செட் பண்ணிட்டாலும் வயது காட்டதானே, தோல் காட்டதானே செய்யும். இந்த சரீரத்தை நான் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால் இது எனக்கு தான் சொந்தம், நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு தேவையான ரிப்பேர் நீ பண்ணிட்ட, அவ்வளோதான். யாரை கேட்டு பண்ணிட்ட? அவன் கேட்பான் இல்லையா? யமதர்மராஜா நாளைக்கு வர்றப்ப அவர்கிட்டலாம் பேச முடியாது. இல்லை என்னோடய பேரை வந்து லண்டனில் இருக்கான், அவன் வர வரைக்கும் 2 நாள் டைம் கொடுங்கன்னு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் கிடக்கு. பகவானோட பேரை சொல்லவும் பேரனை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு எதிர்த்து போயிட்டே இருப்பான். யார் கண்ணுங்க தெரிய மாட்டான். யார் அழுதாலும் சரி, மற்றவங்களாம் அழுதா கொஞ்சம் இது கருணையோடு இருப்பாள். போனால் போய்ட்டு வந்து விட்டு போவாள். யமதர் அழற வீட்டுக்கு தான் போவான். அவன் எல்லாம் அழுதுகிட்டு தான் இருப்பாள், கவலையே பண்ண மாட்டான். டைம் முடிஞ்செடுத்து அவ்வளோதான், தட்ஸ் இட், தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். எல்லாம் கூட இருக்கிறப்ப யார் கண்ணுக்கும் அம்பிடாமல் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுவான். அழகாக கைத்த போடுவான். நீ பாசம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அந்த அவனோட பாச கயிறால் போட்டு அந்த பாசத்துலேருந்து யாரெல்லாம் மேலே பாசமாக இருக்கலாம் அவள்கிட்ட விலைக்கு எடுத்து போயிட்டே இருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான். யமதர்மராஜனுக்கு யமஸ்ய கருணா நாஸ்தின்றார். யமனுக்கு வந்து கருணையே கிடையாது. நான் ஒரு வாரம் 1 ஹவர் டைம் கொடுங்களேன், அதுக்குள்ளே நான் பகவான் அவன் சொல்லிட்டு வரேன், இத்தனை நாள் என்னத்தை கீழ்ச்சே அப்படின்னு கேட்பான். இவ்வளோ நாள் டைம் கொடுத்தேன் இல்லையா, இத்தனை நாள் இருந்து இல்லையா, 60 வருஷம் இருந்து இல்லையா, 80 வருஷம் இருந்து இல்லையா, அப்போ நான் சொல்லான்னா இனிமேல் சொல்ல போறியா? வாடா கிடக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் வந்து யமதர்மராஜன் வந்து அழைச்சிட்டு போயிடுவான். அப்போ யமன் வந்து யமனுக்கு தான் பயப்படுறா எல்லோரும். அதுவும் பயப்படுறதில்ல இப்போ யாரும். யமனுக்கு கொஞ்சம் ஓரளவு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் பிறந்தாச்சு, ஒரு நாள் பிரம்மா படைத்தான், யமன் எடுத்துகிட்டு போவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த யமதர்மராஜனே எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னால் ஃபைனல் வெர்டிக்ட்னு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி யமதர்மராஜா ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறான். என்ன வெர்டிக்ட் கொடுக்குறான் அப்படின்னாக்கா, அது இந்த ஸ்கந்தத்தில் வருது. யார் ஒருவர் பகவான் நாம சொல்கிறாலோ அவர்களில் கை வைக்காதீங்கோ அப்படின்ட்டு யமனே சொல்கிறதுனால இந்த ஸ்கந்தத்துக்கு ஏற்றமாக இருக்குது. யமதர்மராஜாவே தன் வாக்கால் பகவான் நாம சொல்லக்கூடிய பாகவதர்களில் கை வைக்காதீங்கோன்னு சொன்னதுனாலேயே அதுக்கப்புறம் அப்பீல் கிடையாது. அதுக்கு அப்பீல் யார் பண்ண முடியும்? பகவான்கிட்ட தான் பண்ணணும், விஷ்ணுகிட்ட தான் பண்ணணும் இல்லையா? நாராயணன் தானே இல்லை அல்டிமேட்டு, அவன்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவன் பேர் தானே சொல்லிகிட்டு இருக்கா வரலாம், அவள்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதை சொல்லக்கூடிய ஒரு கதை தான் ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு தடவை விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது ஒருத்தன் விஷயமா. அந்த கதையை உனக்கு புராணத்தில் இருக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. இது வந்து அகத்தியர் பெருமான் சொன்ன கதை. அகத்தியர் சொன்ன கதை பின்னாடி பார்க்க போகிறான் சொன்னதை. அகத்தியர் சொன்ன ஒரு கதை, அது இந்த பாகவதத்தில் வியாசர் எழுதியிருக்கார். ஸ்ரீசுகர் அதை சொல்கிறார். அதாவது அஜாமிலன் பெயர் கொண்ட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான் கான்ய குப்ஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில். அஜாமிலம்னா என்ன அர்த்தம்னு கேட்டக்கா, மிலனம்னு சொன்னாக்க இங்கேயே எல்லாம் பற்று எல்லாத்துலேயும் ஆசை வைக்கிறது, மிலனமாக இருக்கிறது. யார் ஒருவர் பகவானை மறந்து பகவான் படைத்த பிரபஞ்சத்தில் மிலனம் பண்ணிட்டு இருக்காளோ அவருக்கெல்லாம் அஜாமிலன் தான் பேர். அஜாமிலன்னா ஏதோ ஒரு அந்த புராணத்தை தான் அஜாமிலன் நினச்சிக்க வேண்டாம். யார் ஒருவர் பகவான் இருக்கிறத மறந்துட்டு பகவானோட பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு அதுலேயே வழுக்கி விழுந்துட்டாலோ அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்காலோ அவர்களுக்கு அஜாமிலன் அப்படின்னு பேர். இந்த கான்ய குப்ஜம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் அஜாமிலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன எடுத்துன்னு கேட்டாக்க, அவன் வந்து பேசிக்காக பார்த்தா பிராமினன், நல்ல வேதம் படித்த நன்கு அத்தியனம் பண்ணின நல்ல ஒரு ஆச்சாரசீலமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு உத்தமமான ஒரு பிராமணன். அவன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, ஒரு சமயம் அவன் வந்து ஒரு தாசியை வந்து கைப்பிடிச்சான். ஏன் கைப்பிடிச்சான் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிராமணனுக்கு வந்து என்ன வேலைன்னு கேட்டாக்க சமைத்து பொறுக்கிறது, தர்பை எடுக்கிறது, இப்படி சில வேலைகள்லாம் உண்டு அவருக்கு. மந்திரம் சொல்லி கட் பண்ணுவான். அது மாதிரி ஒரு சமயம் போகிறச்ச ஒரு இடத்துல ஒரு தாசி, கல் குடித்த ஒரு தாசி ஒரு புருஷனோட சேர்ந்து இருக்கிறத பார்த்தான். அதை பார்த்ததும் அந்த தாசியோட அழகில் மயங்கி இவனும் அவ கூட சேர்ந்துட்டு தான் யாருங்கிறத மறந்து அந்த தாசியோட குடும்பம் நடத்தினான்.
வீட்டுக்கே போகல. அவனுக்கு வந்து அழகான கல்யாணம் ஆகி இன்னும் அந்த பெண் வீட்டுக்கு கூட வரல. அதுக்குள்ளேயே கன்னிகா, அந்த காலத்தில் கன்னிகாதானம்னு பண்ணுவாள். அந்த கல்யாணமான மனைவி இருக்கா, வயதான அப்பா அம்மா இருக்கா, ரொம்ப பொறுப்பாக இருந்துட்டு வந்தவன் தான். அவனோட போராத காலம் எப்போ இந்த ஒரு காட்சியை பார்த்தாலும், ஒரு வேசியாஸ்திரி ஒரு புருஷனோட சேர்ந்துருக்கிறத பார்த்தாலும், அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த வேசியோட அந்த தாசியோட அழகில் மயங்கி அங்கேயே காட்டிலேயே தங்கிட்டான், நாட்டுக்கே வரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணானாக்கா, அவன் பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் வந்து அவளுக்கே செலவு பண்ணான். அந்த சொத்து தீர்ந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அங்கே வரக்கூடிய தனியர்களை தாக்கி அவரோட பணத்தை பிடுங்க ஆரம்பித்தான். அப்புறம் வந்து சூதாடினா, பந்திகி அக்ஷகா கைதவைகி ஏமாற்றி பணம் சம்பாதிச்சான், சௌரியகி திருட ஆரம்பித்தான். அப்புறம் வந்து கர்ஹிதாம் விருத்திம் இந்த மாதிரி நிந்திக்கத்தக்க பிழப்பை நடத்தி அந்த தாசி குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்தான். தாசியோடு இருந்துட்டு அங்கே போகிற வரவாலாம் அடித்து துன்புறுத்தி சூதாடி ஏமாற்றி வழிமறைத்து பிக் பாக்கெட்டை அடித்து இது ஏதோ பண்ணி அப்படியே, ஏன்னா அவனுக்கு யாரும் பைசா கொடுக்காம ஏன் ஒதுக்கி வச்சுட்டா, பிராமணனாக பிறந்துட்டு இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டா. அதனால் அவனுக்கு பழைப்புக்கு என்ன பண்ணுவான், அப்படியே இருந்தான். அவனுக்கு வந்து 10 குழந்தைகள் பிறந்தது. அவனுக்கு வந்து இப்படியே அவன் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, அந்த வேசி கூட இருக்கிறப்ப வயசு வந்து 88 ஆயிடுத்து. அஷ்டாசி துவாயுஷகான்றார், 88 வயசு ஆகிடுத்து அவனுக்கு. ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து 10 குழந்தைகள் பிறந்தது. அவனுக்கு வந்து அந்த 10 குழந்தையில கடைசி குழந்தைக்கு என்ன பண்ணினானாக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலையோ புரிந்தோ புரியாமலையோ அந்த குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சான். நாராயண நாம்னாக பிரிசம் பித்ரோம்ச தைதகா. எப்போதும் அந்த எல்லோரும் கடைசி குழந்தைன்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதனால் கடைசி பார்த்தாலும் நாராயணா இங்கே வாடா சாப்பிட்டியா, நாராயணா இங்கே வாடா தூங்கினியா, நாராயணா இங்கே வாடா இது இந்த ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றா அப்படின்னு குழந்தை அந்த எப்போ பார்த்தாலும் நாராயணா வாடா நாராயணா நாராயண. அம்மா அந்த வேசியாசி அவனுக்கு பொண்டாட்டி வந்து சோறு போட்டால் கூட நாராயணன் சாப்பிட்டானா, நாராயணன் எங்கே இருக்கான், ட்ரெஸ் வாங்கிட்டானா, ட்ரெஸ் மாற்றிட்டானா, ஸ்கூலுக்கு போனானா, நாராயணன் வந்தானா, நாராயணன் போனானா, நாராயணன் சாப்பிட்டானா, இப்படி நாராயணன் அவனை அறியாமலே சொல்லிட்டு இருக்கான் நாராயணன். பண்ணுறது வந்து எல்லாம் என்னென்ன பஞ்சமா பாதங்கள் இருக்கோ எல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணின்னு இருக்கான். பண்ணி தான் 88 வருஷம் குடும்பத்தை ஓட்டியிருக்கான். ஓட்டி 10 குழந்தையும் பெற்றாச்சு. கடைசி குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சான். அந்த கடைசி குழந்தை மேலே அவனுக்கு கொஞ்சம் பிரீத்தி ஜாஸ்தியாக இருக்குது, ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறானுக்கு, அந்த குழந்தை பேசுகிறத பார்த்தா நாராயணன் என்ன அழகாக பேசுகிறான் நாராயணன் அப்படிமானோம். கலபாஷினி தஸ்மின் அர்ப்பதே, நல்லா பேசுகிறத கேட்டு ஆஹா ரொம்ப அழகாக பேசுகிறானே. பந்த ஹிருதயா, அவன்கிட்ட வந்து அளவிட முடியாத ஒரு அன்பை சொல்கிறான் அவன் இந்த குழந்தை மேலே. அதை பார்த்துட்டு அவன் விளையாடுற விளையாட்டெல்லாம் அந்த கடைக்குட்டி ஆடுற விளையாட்டை பார்த்துட்டு இவன் படுத்தபடிக்கே ஆகிட்டான். பார்த்துட்டே இருக்கான், அந்த குழந்தை விளையாட்டையே பார்த்துட்டு இருக்கான். தல்லில்லாம் நிரீக்ஷமானகா, அதை பார்த்துட்டு பிரிசம் முமுதே, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். யார் இது அஜாமிலன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, பாலக ஸ்நேக யந்திரிதகா, அந்த கடைக்குட்டியோட அன்பில் வசப்பட்டு புஞ்சானகா, தான் சாப்பிட்றப்ப அந்த குழந்தைக்கு ஊட்டுவான். பிரபிதன் காதன், தான் தண்ணி குடிக்கிறப்ப குழந்தைக்கு தண்ணி குடிப்பான், ஜூஸ் குடிக்கிறப்ப குழந்தைக்கு ஜூஸ் கொடுப்பான். பாச என்ன இப்போ பார்த்தாலும் என்னாச்சும் பக்ஷணம் பண்ண சொல்லி இது பண்ணு, ஸ்வீட்டு பண்ணு, பஜ்ஜி பண்ணு, போடா பண்ணு, வடை பண்ணுன்னு சொல்லி கேட்டு எல்லாம் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பான். நாராயணன் கொடுத்துட்டே இருப்பான். அது மாதிரி இருக்கிறவன் என்ன நினச்சானாக்க, தனக்கு அந்த கம் நவேத, தனக்கு வந்து வயசாக எடுத்துங்கிறதே மறந்து போயிட்டான். அவன் தனக்கு முன்னாடி யமதர்மராஜ் வரப்போகிறாங்கிறதையும் மறந்து போயிட்டான். இது மாதிரி வந்து ஏவம் வர்த்தமானாக அஞ்சகா, இதை மாதிரி வந்து வருஷங்களை கடத்தி கொண்டே வந்த அந்த அஜாமிலங்கிற முடன் என்ன பண்ணுறான்னாக்க, மிருத்யு காலே சாகுகின்ற தரவம் வந்து இறக்கும் தருவாய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ பார்த்தாலும் வந்து கடைசி கொஞ்சம் கூப்பிட்டு இருப்பான் அவன். அப்போ வந்து அவனுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டாக்க, யமகிங்கரர்கள் முன்னாடி நிற்கிறான். யாருக்காரனுக்கு தெரிய மாட்டா, ஏதோ புண்ணியம் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, வேதெல்லாம் படிச்சிருக்கான்ல, அதனால என்னமோ தெரியல 3 பேர் அவன் கண்ணுக்கு தெரிகிறான். ச பாசகஸ்தான் வக்ரதுண்டானு ஊர்தரோம் நாகா பிரஸ்திதாருணானு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னாக்கா, கோணலான முகமாக வாழ்க்கை, ரொம்ப நேராகவே இல்லையாம், ரொம்ப கோணலாக இருக்கான் முகம். அப்புறம் தான் நீண்ட உடம்பு மயிரெலாம் குத்திட்டு நிற்கிறது தான். அப்புறம் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கானாக்க,
த்ரீன் புருஷான் 3 யமதூதர்கள் அவன் முன்னாடி நிற்கிறா, அஜாமிலன் முன்னாடி நிற்கிறா. அவரை பார்த்துட்டான். யமதூதர்கள் பார்த்துக்கு ரொம்ப கோரமாக இருக்கா. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் இருக்க மாட்டாவா, ரொம்ப கோரமாக இருக்கா. பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் வந்துடும், மலமூத்திரம்லாம் வந்துடும், தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கோரமாக இருப்பா பார்க்குறதுக்கு. அதை பார்த்ததுமே அவனுக்கு கோரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பார்த்துட்டான். அந்த 3 பேர் நிற்கிற யமதூதர்கள் அஜாமிலன் பார்த்துட்டு என்ன பண்ணான்னாக்க உதற ஆரம்பிச்சுடுது. சரி, யமதூதர்கள் வந்தாச்சே, இனி அவ்வளோதான், நம்ம போகிறோம் அப்படின்னு தெரிஞ்செடுத்து போகிறதுக்கு குழந்தைய பார்த்துட்டு போகலாமேன்ட்டு நாராயணா அப்படின்னா மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.